ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இப்போ தான் நான் பிக் பாஸ் பார்த்தேன். ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஸோ அதனால் அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னீங்க. ஐ திங்க் எனக்கு ஒர்க் இருக்கும்போது பண்ண முடியாது, இல்லாதப்போ தானே பண்ண முடியும். அதனால சரி இருக்கிறப்போ பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நேராக நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா தலைவர் மாற்றப்பட்டிருக்காங்க. தலைவர் மாறி தபீஸ் அவர்களுக்கு பதிலாக பார்வதி அவர்கள் வந்து ராணியா இன்னைக்கு பதவியேற்று இருந்தாங்க. அந்த பக்கம் விக்கல் ஆப்போசிட்ல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் விக்கல் அவர்களுக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு வெளியில சம்திங் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் கலந்துக்கிட்ட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில தான் வந்து பார்வதி அவர்களும் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விக்கல் அவர்களும் பார்வதி அவர்களும் சேர்ந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெளியில நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு உள்ள வந்து அவங்க ஏதோ ஒன்று தீர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டாக சொல்லுங்க. ரெண்டாவது தர்பீஸ் அவர்கள்கிட்டும் வினோத் அவர்கள் இருக்கும் வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. பட் வினோத் அவர்கள் தான் முதல்ல ஸ்டாண்ட் பண்ணாங்க. வடச்சட்டி அப்படி இப்படின்ட்டு நிறைய உருவகேலி பண்ண ஸ்டாண்ட் பண்ண உடனே இவரும் ஆரம்பிச்சாரு. ஸோ அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக இருக்காரு. வினோத் அவர்கள் தான் நிறைய இடத்துல ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில் அவர் நல்லவர் ஆயிடுறாரு. ஆனால் இவர் கோவப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறதுனால மொத்தமாக இவர் பக்கம் திரும்புது. இது நிறைய வாட்டி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பிக் பாஸில் வந்து அவர்கள் பார்த்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட சொல்லி அவர்கள் கண்டிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா இது உருவகேலி பண்ணக்கூடாதுன்னு வாரம் வாரம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்து நம்ம சபரி அவர்கள்கிட்ட வருவோம். சபரி அவர்களும் அவங்க கிட்ட வந்து கனியவர்களும் எஃப்ஜே அவர்களும் அது வந்து சொல்றாங்க சட்னியை வச்சுட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அவ்வளவோ டைம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வைக்கணுன்றதுக்காகவே தேவையில்லாத ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து நானும் உள்ள இருக்கேன்டா, டேய் நானும் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பிளே பண்ணாங்க. உடனே பார்வதி அவர்களை கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. கடைசியில் அவங்களுமே இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு கேட்டு அதை முடிச்சுட்டாங்க. அப்புறமா கேமுக்குள்ளே போச்சு. ஆனால் இந்த வாட்டி என்னமோ கேம் வந்து ரொம்ப மொக்கையாக பண்ண மாதிரி இருந்தது. இன்னைக்கு இந்த ராஜா ராணி கேம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொடியெல்லாம் மறைச்சி வச்சாங்க. அதெல்லாம் நடந்தது இன்சிடென்ட்ஸ். எனக்கு என்னமோ வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே வரல. இன்னைக்கு இதுவும் ரொம்ப ஒரு மாதிரி கஜமுஜான்னு இருந்தது. இதுக்கு நடுவில் வந்துட்டு கொடி அந்த டாஸ்கில் வந்துட்டு தர்பீஸ் ஃபேமிலி வந்து வின் பண்ணாங்க. ஸோ அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த எபிசோடு இதோட முடியுது. இதில் சபரி அவர்களும் கனி அவர்களும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் 24/7 இது பார்க்கல. சாண்ட்ரா அவங்க பிரஜன் இன்னைக்கு அவரை நான் பார்க்கவே முடியல. பிரஜன் அவர்களும் சரி இன்னைக்கு எபிசோட்ல ரம்யா அவங்களுடைய கான்வர்சேஷன் அவங்க அந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையான்றதே எனக்கு இந்த வாட்டி இன்னைக்கு எபிசோட்ல ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல முழுக்க இருந்தது பார்வதி அவர்களும் வினோத் அவர்களும் தர்பீஸ் அவர்களும் கனி அவர்களும் சபரி அவர்களும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்கல் அவர்கள் அவ்வளோதான் தெரிஞ்சாங்க ரொம்ப. ஏன்னா யாருமே வந்து பெருசாக இன்வால்வ் இல்லாத மாதிரி இருக்காங்க. பட் எப்படி இருந்த பிக் பாஸ் நம்மெல்லாம் வந்து பிக் பாஸ் அப்படி நம்ம ஒரு பிக் பாஸ் பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது அது தெரியலங்க. அப்படி நம்ம வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிக் பாஸோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. லைவ்ல கூட நான் ஏதோ ஒன்று பார்த்தேன், யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து இனிமேல் நானும் உங்களோட சேர்ந்து விளையாடுறேன், உங்களுடைய ஆட்டம் சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயோயோ இவ்வளோ பரிதாபமான நிலைமைக்கு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வாரம் இனிமே எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இன்னும் இந்த வாட்டி இவங்களுக்கு இவரா அவரா யாரையுமே நம்ம வந்து இந்த வாட்டி எதுவுமே சொல்ல முடியல. என்னன்னா ஒரு நாள் ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த வாட்டி யாராவது ஒருத்தர் மக்களோட ஃபேவரட்டா இருப்பாங்க இல்லையா, அப்படி நம்ம யாரையுமே சொல்ல முடியல. அதுதான் இந்த பிக் பாஸோட ஒரு என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு பிக் பாஸ்க்கு வந்து மக்களோட ஃபேவரட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த வாட்டி அப்படி யாருமே இல்லை.
பாரு வந்து வந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பாரு இல்லைன்னா பிக் பாஸே இல்லைன்ற அளவுக்கு அவங்க தான் நிறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா மக்களுடைய அதாவது அவங்க பண்ற அந்த கேம் வந்து நாளுக்கு நாள் மாறலாம், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். என்னன்னே தெரியல. நானே என்னையா நடக்குதுங்க, என்னங்கய்யா எனக்கும் புரியலங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு இந்த வாட்டி இன்னைக்கு பார்த்ததுல எதை நோட் பண்ணுறது எழுதி வச்சுட்டே தான் இருக்கேன் எல்லாத்தையுமே. ஆனால் எதை நோட் பண்ணுறது எதை விடுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அப்படி எழுதுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் எனக்கு இருந்தது. ஸோ பட் ஐ டோன்ட் நோ. எனிவே இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்குன்னு. நம்ம வேணும்னே சொல்லணும்னா அது இதுன்னு எதையாக ஒன்று சொல்லலாம். இன்னைக்கு பார்த்த எபிசோடில் குறிப்பிட்டு இதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசலாம்னா ஒன்றுமே இல்லை. மன்னிப்பு கேட்க சொன்ன டாஸ்கில் வந்து திவாகர் அவர்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் கோச்சிக்கிட்டு போனது. ஓகே, இவங்க டெய்லி தான் பண்ணுறாரு. பட் இது என்ன, ஆனால் ஆப்போசிட்டில் விக்கல் அவர்களும் சரி, கானா வினோத் அவர்களும் சரி ரொம்ப அநியாயத்துக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கண்டிக்கணும். பிக் பாஸ் அவர்களும் இதை நெறிமுறைப்படுத்துகிற விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களும் இதை கவனித்து அவங்கள கொஞ்சம் நீங்கள் அடக்கி வைக்கணும். ஏன்னா அவர் எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா வெளியில் எல்லாரும் அவரை வந்து வேறு லெவலில் கொண்டாடுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை மக்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா ஒரு கொலையே பண்ணால் கூட அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து இது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து என்ன பண்ணாலுமே சொல்லுவாங்க. ஐ திங்க் அது வேணாம், இது என்ன ஆகுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வினோத் அவர்கள் வந்து தப்பு பண்ணால் கூட அது வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க வினோத் அண்ணன் அப்படின்னு. எஸ், அவர் முன்னாடி பண்ணும்போது அவருடைய வாழ்வியல் கதைகளை பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இப்படிப்பட்டவங்கெல்லாம் சமுதாயத்தில் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய வந்து வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அவங்க அடக்கி வாசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அவர் மேலே இருக்கிற மரியாதை நமக்கு இன்னும் கூடும். அவருடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இது பண்ணாங்க. சுபிக்ஷா, எஸ், சுபிக்ஷா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து எஃப்ஜேக்கு ஈக்குவலாக இறங்கி அவங்க வேற லெவலில் பண்ணாங்க. நம்ம அதுக்கு வந்து சபா சொல்லியே ஆகணுங்க. ஐ லவ் யூ சுபிக்ஷா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட வின்னர் ஃபைனலில் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. சுபிக்ஷா கண்டிப்பாக இருப்பாங்கங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் எஃப்ஜே எதுக்கு உள்ள இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணாத அட்டூழியம் கிடையாது, அதெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வரும் வாரம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், முடிவுக்கு வந்துட்டோம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. டக் 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 பிக் பாஸ் டுமாரோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.